கோ சம்ரக்ஷணம், அதாவது பசுவை பாதுகாப்பது என்பது நம்முடைய சனாதன தர்மத்திலே மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது. இறைவனே அனுதினமும் முதலிலே பசுவின் கண்களிலே தான் விழிக்கின்றார். முக்கியமான ஆகம சாஸ்திரப்படி நடக்கின்ற கோவில்களிலே எல்லாம் பாருங்கள், முதலாவதாக இறைவனுடைய சன்னதிக்கு முன்பாக பசுவை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். காலையிலே கோபூஜை முடிந்த பின் தான் பக்தர்களுக்கு இறைவன் தன்னுடைய தரிசனத்தை கொடுப்பார். ஆகவே பசுவிற்கு மிக மிக முக்கியமானதொரு இடத்தை நம்முடைய தர்மமானது கொடுத்திருக்கின்றது. இந்த பசுவை பராமரிப்பதை மறந்து ஆயிரம் பூஜைகளை செய்தாலும் அது பலனற்றது என்று சொல்கின்றது நம்முடைய தர்மம். ஆக இந்த கோ சம்ரக்ஷணம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பல ஆலயங்களிலே கோ சம்ரக்ஷண சாலை இருக்கின்றது, பசுக்களை பாதுகாக்கின்றார்கள். இது மென்மேலும் இன்னும் வளர வேண்டும். அதற்கு எல்லோருக்குமே பசுவை நாம் தாயாக தெய்வமாக பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வானது எல்லோருக்கும் எப்போதும் இருக்க வேண்டும். ஆகவே சேவைகளுக்கெல்லாம் சிகரம் போன்றது இந்த கோசேவை. கோசேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை தவறவிடாமல் நாம் அதை செய்ய வேண்டும். இந்த பசுக்களுடைய மூச்சு காற்றானது நம்மீது படுவது என்பது சௌபாகியங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ரமண மகரிஷியை தேடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வந்தார். வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கின்ற தொழிலை அவர் செய்து வந்தார். மிகவும் கருமை. அவருக்கு உடம்பெங்கும் வெள்ளை வெள்ளையாய் படை போன்று ஒரு நோய் வந்திருந்தது. எத்தனையோ பெரிய பெரிய வைத்தியர்களிடம் சென்ற போதிலும் அது சரியாகவில்லை. தோல் சிகிச்சை நிபுணர்கள் அவர்களிடமெல்லாம் சென்று தன்னுடைய உடலை காட்டினார், எப்படியேனும் இதை சரி செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவரால் முடியவில்லை. ஒரு கட்டத்திலே அவரால் ஆடை உடுத்த முடியாத அளவுக்கு நோயின் தீவிரம் அதிகமாகிவிட்டது. எரிச்சல், வலி, துடித்தார். ரமணரை போய் பார்த்தால் ஏதாவது தீர்வு சொல்வார் என்று அவருக்கு தெரிந்தவர் யாரோ சொல்ல ரமணரை நாடி திருவண்ணாமலைக்கு வந்தார் அந்த செல்வந்தர். பகவான் ரமணர் அவரை பார்த்து, வட்டிக்கு விடுவதை முதலிலே நிறுத்து, உன்னிடம் உள்ள செல்வத்தை கொண்டு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மம் செய், நிறைய அன்னதானம் செய், ஆசிரமத்திலே உள்ள கோசாலையிலே ஒரு மண்டலம் சேவை செய்வாயாக என ரமணர் அவருக்கு கட்டளையிட்டார். அங்கு என்ன செய்ய வேண்டும்? பசுக்களை குளிப்பாட்ட வேண்டும், அந்த சாணத்தை அள்ளி போட வேண்டும்.